எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நேற்று வந்து குழந்தை பாக்கியத்துக்கான பரிகாரங்களை சொன்னோம். இப்போ வந்து 5ஆம் பாவத்தில் பாவகிரகங்கள் இருந்தால் என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சால் நன்மை கிடைக்கும்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பாவகிரகங்கள்னு சொல்கிறோம்னா ஒரு 5 பேர் இருக்காங்க. சூரியன் அரை பாவகர், செவ்வாய் முக்கா பாவகர், சனி முழு பாவகர், ராகு கேது 2 பேருமே பாவகிரகங்கள் தான், அந்த கேட்டகரியில் தான் வரும். ஸோ சூரியன் அரை பாவகர், அவர் வந்து நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார். தீமை வந்து அதிகமாக இருக்கிறது வந்து சுக்கிரனோட வீட்லேயும் சனியோட வீட்டில் இருந்தால் மட்டும் தீமைகள் அதிகமாக எடுத்து செய்வார். மற்ற பிளேஸில் எங்கே இருந்தாலும் நன்மைகள் நிறைய இருக்கும். அடுத்து செவ்வாய் வந்து முக்கா பாவகர். செவ்வாய்க்கு வந்து ஜென்ம பகன்னா சனியும் புதனும் தான். ஸோ இவங்க 2 பேரும் ஜென்ம பகையாளிங்க. ஸோ அது 5ஆவது பாவகத்தில் உங்களுக்கு வந்து லக்னத்துலேருந்து 5ஆவது பாவமாக மகரம் கும்பம் வந்தாலும் சரி, இல்லை மிதுனம் கன்னி வந்தால் என்ன பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ செவ்வாய் ரத்தத்தை குறிக்கக்கூடியவர், சீருடையை குறிக்கக்கூடியவர். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மிலிட்ரி மேன் இருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ கூட நம்ம அமரன் படம் பார்த்தோம். எல்லாருக்கும் மிலிட்ரி மேன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு ஈஸியாக கனெக்ட் ஆச்சு அந்த படம். ஸோ அவங்க வசதி இல்லாத குடும்பத்தில் போயிட்டு அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். பிரசவத்தில் யாருன்னா இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா கனெக்ட் ஆகும். ஸோ அவங்களுக்கு பிரசவ செலவு பார்த்துங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்கள். பிரசவ செலவுன்னா ஃபுல்லாக பார்த்துக்க முடியாது, என்னால் ஓரளவுக்கு பார்த்துக்க முடியும் அப்படின்றவங்க உங்களால் என்ன உங்கள் தகுதிக்கு என்ன முடியுமோ அதை பண்ணுங்கள். ஈஸியாக கனெக்ட் ஆகும். 2வது வந்து சீருடையில் இருக்கிற போலீஸ்மேனுக்கு பார்க்கலாம். நிறைய பேர் இன்னும் வந்து 8க்கும் கீழே இருக்காங்க, நேர்மையாகவும் இருக்காங்க. ஸோ அவங்களெலாம் தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் அவங்க குடும்பத்துக்கு அவங்க பொண்ணு ஏதாவது கர்ப்பமாக இருந்தால் அவங்கள கனெக்ட் பண்ணுங்கள். ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு படிப்பு செலவு கூட எடுத்துக்கலாம், இல்லை துணிமணி வாங்கி கொடுக்கலாம். எதுவாக இருந்தாலும் வந்து ஈஸியாக செவ்வாயை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ செவ்வாய்க்கிழமை கூடுமானவர்களாம் நான்வெஜ் சாப்பிடாதீங்க, செவ்வாய் 5ஆவது வீட்டில் இருக்கிறவங்க. ஸோ ஏன் சாப்பிடக்கூடாதுன்ற ரீசனும் சொல்கிறேன். செவ்வாய் வந்து ரத்தம், உடம்புல ரத்தத்தை குறிக்கக்கூடியது செவ்வாய். நீங்கள் நான்வெஜ் சாப்பிடும் போது அந்த ரத்தம் வந்து சொல்லணும் உடம்பு ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக பாயும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து செவ்வாய் வந்து நான்வெஜ் சாப்பிட்டிங்கன்னா அதனோட தாக்கம் கம்மியாக இருக்கும். ஸோ நான்வெஜ் சாப்பிடும்போது அதனோட வீரியம் அதிகமாக இருக்கும்போது கோபம் அடிக்கடி வரும். செவ்வாய் சாதாரணமாக எந்த வீட்டில் இருந்தாலும் கோபம் வரும். பகை வீட்டில் இருந்தாங்கன்னா அவ்வளோதான், அது வர்ணிக்க முடியாது. அவ்வளோ பெரிய கோபம் வரும்னு வச்சுக்கோங்க. அதை நீங்களே பாருங்கள், உங்கள் ஜாதக கட்டத்தில் வித்தியாசம்னு பார்த்துட்டு முருகரை கனெக்ட் பண்ணிங்க. வீரபத்ரன் எங்கே பழமையான சிவன் கோயில்லாம் வீரபத்ரன் இருப்பார். அவர்கிட்ட போய் சங்கல்பம் பண்ணுங்கள், விளக்கு போடுங்க. இதெல்லாம் ஈஸியாக கனெக்ட் ஆகும் செவ்வாய்க்கு. வீரபத்ரன்லாம் எந்தெந்த கோயிலில் இருக்காங்கன்னு பார்த்து கனெக்ட் பண்ணிங்க. செவ்வாய், இதுதான் செவ்வாய்க்கான பரிகாரம். 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து சுபகிரகங்கள் குரு பார்க்கலன்னா, இல்லை சுக்கிரன் பார்க்கல, இல்லை புதன் பார்க்கல, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து சந்திரன், வளர்பிறை சந்திரன் பார்த்தோன்னா கூட குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்குது. இந்த பகை கிரகம்னு சொன்னது 5ஆவது பிளேஸில் இருக்கும்போது குரு பார்வை இருந்தால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது. லைட்னிங் கம்மியாக இருக்குது, கிளைமேட் சரியில்லை. வெதர் கண்டிஷன் ரொம்ப பேடாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் பிரைட்னஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம சனி எடுத்துக்குவோம். சனி வந்து முழு பாவகர், கர்மகாரகன்.
ஸோ இவர் தான் வந்து நீங்கள் பண்ண முற்பிறவியில் என்ன பண்ணீங்களோ அதுக்குண்டான தண்டனையை கொடுக்கக்கூடியவர். இவரை எப்படி கனெக்ட் பண்ணணுன்றது நான் ஈஸியாக சொல்கிறேன். ஸோ கனெக்ட் பண்ணிங்க. அவர் நினச்சாதான் எல்லாமே முடியும். அவரை தடுக்க யாராலையும் முடியாது. அவர் வந்து நினச்சதை சாதிக்கிற கடவுள். ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதை செஞ்சே தீர்வார். ஆனால் அவரை மாதிரி கருணாமூர்த்தியும் யாரும் இல்லை. அந்த தண்டனையை கொடுத்து, அந்த படிப்பினையை கொடுத்து, நாணத்தை கொடுத்து, அதுக்கப்புறமா வந்து கொடுக்குற பலன் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ சனியை கனெக்ட் பண்ணுறதுக்கு துப்புரவு தொழிலாளர்கள் சொன்னேன். அந்த டாய்லெட்டு, அந்த கழிவுகள்லாம் வெளியேற்றுறாங்க அவங்க, செருப்பு தைக்கிறவங்க, தொழிலாளர்கள் எல்லாருமே, தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகும். அவங்களுக்கு அவங்க வீட்டில் போயிட்டு அவங்க ஏதாவது அவங்க வீட்டில் பொண்ணோ இல்லை யாரோ கர்ப்பமாக இருக்காங்கன்னா, மருமகளோ கர்ப்பமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் செலவுக்கு இல்லை அவங்க வீட்டு தேவைக்கே கூட நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். இது நல்லா கனெக்ட் ஆகும். மெயினாக தொழுநோயாளிங்க அவங்களுக்கு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் கூட நல்லா கனெக்ட் ஆகும். ஸோ பெரியவங்க முதியோர்கள் அவங்களும் சனியோட காரகத்துவம் தான். அவங்கக்கிட்ட அந்த முதியோர் இல்லத்தெல்லாம் போயிட்டு லட்டு கொடுங்க. நிறைய சுகர் பேஷண்ட் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா சாப்பாடு கொடுங்க. இனிப்பு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிற மாதிரி கொஞ்சம் மஞ்சள் லட்டு இருக்கிறது நல்லது. குருவோட கனெக்ஷன் இருக்குது. சனி வந்து 5ஆம் பாவத்தில் இருக்காருன்னா குரு பார்வை இல்லை, சுக்கிரன் பார்வை இல்லை, வளர்பிற சந்திரன் இல்லை புதன் இவங்க பார்வைலாம் இல்லைன்னா கடுமையான புத்திர தோஷம்தான். ஸோ குரு பார்வை இருந்தாருன்னா கண்டிப்பாக புத்திர பாக்கியம் இருக்குது. குரு பார்வை வந்து எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரு குரு. அதற்காகவே நியமிக்கப்பட்டவர். அதனால் வந்து நீங்கள் சனிக்காரத்துவம் வந்து நீங்கள் இதை கனெக்ட் பண்ணுங்கள். அவர் மனசு வச்சா எல்லாம் நடக்கும். சனியை சாந்தப்படுத்துகிற கடவுள் வந்து 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள பிடிங்க. 3 பேர் இருக்காங்க, இன்னொருத்தவங்களே இருக்காங்க, அவங்களும் சொல்கிறேன். சனியை கனெக்ட் பண்ணுறவங்க வந்து காலபைரவர். அவர் தான் வந்து ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவர். ஸோ காலபைரவர் வர 22ஆம் தேதி காலபைரவர் ஜென்மாஷ்டமி வருது. ஸோ அன்றைக்கி போயிட்டு இழுப்பை எண்ணெயில் ரெட் கலர் திரி போட்டு விளக்கேற்றி மனதார வேண்டிக்கிட்டு வாங்க. சனி காரத்துவம் குறையும். அப்புறம் ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. 3வது பத்ரகாளி கோயில் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு சுத்தமான நெய்யில் விளக்கு போட்டு வேண்டிட்டு வாங்க. இவங்க 3 பேர் வந்து சனி கட்டுப்படுவார். சனி வந்து நன்மை செய்வார். பட் அதுக்கு உண்டான படிப்பினையை கொடுத்து தான் நன்மைகளை செய்வார்ன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எத்தனை பேருக்கு இது தெரியாது. நம்ம பாரத பிரதமரே வந்து சனி காரகத்துவமான துப்புரவு தொழிலாளர்களை கூப்பிட்டு வச்சு மரியாதை செலுத்தி இது பண்ணார். அதேமாதிரி செவ்வாய் அவர் விருச்சிக ராசியோ லக்னமோ நினைக்கிறேன். அது வந்து மிலிட்ரி மேன்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு பணிவிட செஞ்சார். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப கனெக்ட் ஆகும். இந்த பரிகாரங்கள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் கோயில் பரிகாரங்களும் அதான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் போயிட்டு அந்த காலபைரவர் நீங்கள் தேய்பிர அஷ்டமியில் பண்ணலாம். ஆஞ்சநேயர் கோயிலில் சனிக்கிழமை விளக்கு போடுங்க. ஆஞ்சநேயர் ஸ்லோகன் வந்து ஸ்ரீராமஜெயம் ரொம்ப கனெக்ட் ஆகும். இல்லைன்னா ஜெய் ஸ்ரீ சீதாராமன் துணை, இந்த மந்திரத்தை எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறீங்களோ நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து ராகு கேது 5ஆம் இடத்துல இருந்தாலும் கடுமையான புத்திர தோஷம் இருக்குது. ஸோ அது வந்து மறுப்புக்கு இல்லை. குரு பார்த்தாருன்னா நன்மை கிடைக்கும். அது லக்னங்கள் இவங்களுக்கு வந்து எந்த வீடும் கிடையாது 12 வீட்டில். ஸோ அவங்க எங்கே இருக்கிறவங்களோ அந்த வீட்டோட காரகத்துவத்தை எடுத்து பண்ணுவாங்க. ஸோ
ஸோ இவர் வந்து ரிஷபத்தில் இருந்தாருன்னா நீச்சம் அடைகிறாங்க 2 பேருமே. விருஷகத்தில் உச்சம் அடைகிறாங்க. ஸோ மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் நட்பு கிரகங்களாக இருந்தால் நன்மையை செய்வாங்க. தீமையான, அதாவது சுக்கிரன் புதன் நன்மை செய்வாங்க. மற்ற லக்னம் ராசிக்கு பெருசாக எதுவும் நன்மைகள் செய்ய மாட்டாங்க. 2வது வந்து கேது வந்து குருவோட அணி, ராகு வந்து சுக்கிரனோட அணி. கேது வந்து கேமரா ஆனில் தான் இருக்குது. பட்டு பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது. ஓரளவு இப்போ பிரைட்னஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ராகு கேதுக்கள் இருந்தால், ராகுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ராகு வந்து பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய கிரகம். ராகுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு அருமையான பரிகாரம் ஒன்று சொல்கிறேன். அது எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ராகு காலத்தில் பண்ணுங்கள், அது நல்லா கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. பனைமரம் எங்கே இருக்குன்னு பாருங்கள் உங்கள் ஏரியாவில். அந்த பனைமரத்துக்கு கீழே போயிட்டு ராகு காலத்தில் கடைசி 15 மினிட்ஸ், இப்போ 7:09 8:45 to 9 அந்த டயத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பனைமரத்தில் 30 கோடி தேவர்கள் இருக்காங்க. எல்லா கடவுளும் அதில் அடங்கியிருக்காங்க. அந்த பனைமரத்தில் போயிட்டு பாலில் குங்குமம் கலந்து நல்லா கலக்கி, அந்த குங்குமம் கலந்த பாலை அந்த வேரில் விட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு போங்க. 3 முறை வலது பக்கம், 3 முறை இடது பக்கம் சுற்றிட்டு உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு தலையை சுற்றி அங்கே வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரம் நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுறேன். இந்த மந்திரம் வந்து என்னென்னா, ஓம் சக்தி பிரத்திங்கரா தாயே சரணம், ஓம் சிவாய நமக. அப்படி இந்த மந்திரம் கனெக்ட் ஆகாதவங்க, இந்த மந்திரம் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக. அப்படி கனெக்ட் ஆகாதவங்க 8 அஷ்டபாலர்கள், நாகபாலர்கள் இருக்காங்க. ஸோ அஷ்ட நாகங்கள்னு சொல்லுவாங்க. அது வந்து வாசுகி, ஆதிசேஷன், சங்கபாலன், பதுமன், அனந்தன், குலிகன், தட்சகன், பதுமன், கார்கோடகன். இவங்க தான் அஷ்டபாலர்கள். இவங்க பேரை சொல்லுங்கள். நாகராஜா, ஓம் நாகராஜாய நமோ நம இது சொல்லலாம். ஓம் நாகயட்சணியே நமோ நம. இந்த பேர்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதே மாதிரி ஸோ இப்போ ரிஷபத்துலேயும் துலாத்துலேயும் இருந்தாங்கன்னா வெள்ளிக்கிழமை செய்யுங்க. எந்த கட்டத்தில் இருக்காங்க, விருஷகத்தில் இருந்தால் செவ்வாய்க்கிழமை செய்யுங்க. மகரத்தில் இருந்தால் சனிக்கிழமை. குருவோட வீட்டில் இருந்தால், தனுசு மீனத்தில் இருந்ததுன்னா வந்து வியாழக்கிழமை. புதனாக இருந்தால் புதன்கிழமை. மிதுனம், கடகம், கன்னி. கடகத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கே தெரியும் திங்கக்கிழமை. இப்போ சோமவாரம் நேற்று தான் போச்சு. சிம்மமாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள். 4/6 சண்டேயில் பண்ணிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். சண்டே 4/6ன்னு நினைக்கிறேன். 4/6ன்றது ஒரு 5:45 அந்த மாதிரி போயிட்டு பண்ணிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இன்னொரு மந்திரமும் இருக்குது, அதுவும் சொல்கிறேன். ஸோ இது 3த்தையும் சொல்லிவிட்டு உங்களால் எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போலாம் பண்ணுங்கள். ராகு காலத்தில் பண்ணுங்கள், இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் எப்பப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணுங்கள்.
ஓம் நாகத்வஜாய வித்மகே ஞானபாலாய தீமகி தன்னோ சொர்ணபுரீச பிரசோதயாது. இந்த மந்திரம் சொன்னாலும் நல்ல பலன் கிடைக்கும். ராகுவுக்கு ராகு வந்து 5வது பிளேஸில் இருந்தால் இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். கேது மோட்சக்காரகன், அவர் வந்து 5வது பிளேஸில் இருந்தாலும் புத்திரதோஷம் இருக்குது. ராகு கேது சனி இருந்தால் கடுமையான புத்திரதோஷம். குரு பார்வை இருந்ததுன்னா அது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அப்போ சில பரிகாரங்கள் பண்ணணும். தாமத குழந்தை பாக்கியம்தான் கிடைக்கும், உடனே கிடைக்காது. இந்த மாதிரி ஆளுங்க வந்து கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியத்தை தள்ளி போடக்கூடாது. ஸோ குரு உங்களுக்கு நல்ல பொசிஷனில் இருக்கும்போது கல்யாணம் நடக்கும். அப்போவே அந்த பெரியவங்களோட ஆசீர்வாதம், குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இருக்கும்போதே குழந்தை பாக்கியத்தை கொடுத்துங்க. இல்லை நீங்கள் கல்யாணத்தையும் தள்ளி போட்டு நான் செட்டில் ஆகிட்ட பிறகு தான் பண்ணுவீங்கன்னா எல்லாமே தாமதமாகிடும். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் கிடைக்காது கண்டிப்பாக. ஸோ அதுவும் பார்த்துக்கணும். ராகு கேதுகளுக்கு சனிக்கெலாம் நிச்சயமாக நீங்கள் வந்து உங்கள் நல்ல டைமில் எல்லா பிளானும் பண்ணிவிடுங்க. சம்பாதிக்கிறது எப்போ வேணாலும் சம்பாதிச்சிடலாம். பட்டு நீங்கள் திருமணம், இந்த குழந்தை பாக்கியம்லாம் கரெக்டான டயத்தில் நீங்கள் பண்ணலன்னா, தள்ளி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்குற நேரத்தில் பண்ண முடியாது. இயற்கை மறுபடியும் உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் க்யூவில் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்களெல்லாம் முடிச்சிட்ட பிறகு அந்த கிரகங்கள் சரிப்பா இப்போ பார்க்கலான்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் எப்போ நீங்கள் உங்கள் க்யூவில் வரும்போதே நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்திங்க. கேதுக்கும் நீங்கள் அந்த பனைமரத்து பரிகாரம் பண்ணலாம். கேதுவுக்கு நான் இப்போ இன்றைக்கி ஒரு வாட்ஸ்அப்பில் என்னோடய ஸ்டேட்டஸில் போட்டுக்கிறேன், விநாயகர் மந்திரம் சொல்லியிருக்கேன். கேதுவுக்கு வந்து யமகண்டத்தை குறிக்குது. அந்த யமகண்ட நேரத்தில் கடைசி ஒரு 15 மினிட்ஸ் போயிட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். விநாயகரை கும்பிட்டு போங்க. விநாயகரை கும்பிட்டு அந்த அரச மரத்தில் ஒரு பரிகாரம் ஒன்று சொல்கிறேன். அது நல்லா, இது வந்து 3 எல்லாத்துக்குமே செய்யலாம். சனிக்கும் செய்யலாம், ராகுவுக்கும் செய்யலாம், கேதுவுக்கும் செய்யலாம். ஸோ ஒரு கொப்பரை தேங்காய் வாங்கிக்கோங்க. அந்த கொப்பரை தேங்காயில் வந்து மேலே 3/4 பாகம் இருக்கணும். மேலே மட்டும் கொஞ்சோண்டு கட் பண்ணிவிட்டு அதில் வந்து கோதுமை ரவைன்னு வைப்பாங்க. அந்த ரவை, நாட்டு சர்க்கரை இல்லை பனவெல்லம் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி உள்ளே கொட்டிட்டு அந்த பனைமரத்தாண்ட வச்சாலும் சரி, அதுங்க வந்து எறும்புகள்லாம் சாப்பிடும். எறும்புகள் சாப்பிடும்போது உங்களோட கர்ம வினைகள் கழியும். ஸோ இது வந்து நீங்கள் சனிக்கு, ராகுக்கு, கேதுக்கு கர்ம வினைகள் அதிகமாக இருக்கிற எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். இல்லை கோயிலாண்ட செய்யுங்க, இல்லை காட்டுப்பகுதியில். இப்போ சபரிமலைக்குலாம் நிறைய பேர் போவாங்க, சதுரகிரிக்கு போவாங்க, நிறைய கோயிலுக்கு போவாங்க, வெள்ளையங்கிரிக்கு போவாங்க. அந்த மாதிரி காட்டுப்பகுதியில் வைங்க, அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ காஞ்ச திராட்சை வைங்க, காக்காவுக்கு டெய்லி வைங்க. 1 கிலோ வாங்கி வச்சுட்டு டெய்லி ஒரு 10 வைங்க. இதெல்லாம் கர்ம வினைகள் நல்லா குறையும். ஸோ உங்களுக்கு சூப்பராக அந்த உங்களுக்கே தெரியும் அந்த முன்னேற்றங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பரிகாரம்லாம் செய்யுங்க. இந்த மந்திரங்கள் நான் சொன்னது தான், அதை நான் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். ராகுக்கு அது 2 பேருக்குமே இதே தான், 2 பேருமே சர்பகிரகம் தான். கேதுவுக்கு வந்து விநாயகர், வாராகி அவங்களெலாம் கும்பிடலாம், நரசிம்மரை கும்பிடலாம். இவங்கெல்லாம் வந்து ஏன்னா மனித முகம் இல்லாதவங்க தான் வந்து கேதுவை கும்பிடுவாங்க. அதே மாதிரி ராகுவுக்கு வந்து துர்க்கை அம்மன், காளியை கும்பிடலாம், பராசக்தியை கும்பிடலாம். ராகுவுக்கு வந்து இன்னொரு மந்திரம் சொல்கிறேன், சகலகாரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய. இந்த மந்திரங்கள் சொல்லுவாங்க, நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ராகு காலத்தில் குறிப்பாக சொல்லுங்கள். மற்ற டைமில் சொல்ல முடியலைனாலும் இந்த ராகு காலத்தில் சொல்லுங்கள். கேதுவுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர், விநாயகர். சாரி, ஒரு கால் வந்தது. ஸோ இதுதான் வந்து பாவகிரகங்களுக்கான பரிகாரம். கேதுவுக்கு வந்து நான் சொன்ன ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்லுங்கள். ஸ்ரீராம ஜெயம் சொன்னாலே நல்லா கனெக்ட் ஆகும். விநாயகர் மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக்கு சொல்லலாம். இல்லைன்னா இதெல்லாம் சக்தி வாய்ந்த மந்திரங்கள். ஓம் ஸ்ரீம் க்ரீம் கம் கணபதியே நமக்கு, இந்த மந்திரங்களை சொல்லலாம்.
ஸோ இதெல்லாம் வந்து நல்லா கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. இல்லைன்னா ஜெய் ஸ்ரீ சீதாராமன் துணை, இது வந்து நீங்கள் யமகண்ட நேரத்தில் அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதனால் பலன் அடைஞ்சவங்க இருந்ததுன்னு நான் என்னோடய நம்பர் கொடுக்குறேன், சொல்லுங்கள். இன்னும் பரிகாரங்கள் நிறைய இருக்குது. எந்தெந்த பரிகாரம் எல்லாம் ஒரே நேரத்தில் சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ பாவ கிரகங்களுக்கு மட்டும் இப்போதைக்கு சொல்லியிருக்கேன். மற்ற கிரகங்கள்லாம் 5வது கட்டத்தில் இருந்ததுன்னா நார்மலாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். யாருன்னா சூரியன், சந்திரன், வளர்பிறை சந்திரன், அந்த புதன் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா கிடைக்கும். கண்டிப்பாக சுக்கிரன் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். எந்த லக்கணமாக இருந்தாலும் மோஸ்ட்லி கிடச்சிடும். பாவகிரகங்கள் 5வது பிளேஸில் இருந்தால் ஏன்னா பூர்வ புண்ணியத்திலேயே போய் உட்காடுறாங்க. அதனால தான் வந்து நம்மளுக்கு கடுமையான புத்திர தோஷம், கடுமையான கர்மாக்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. அவங்க இந்த மந்திரங்கள்லாம் சொல்லுங்கள், இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். முன்னோர்கள் தான். நம்ம ராகு வந்து தாத்தாவை குறிக்கக்கூடியது, பாட்டனாரை குறிக்கும். கேது வந்து தாத்தா பாட்டி எல்லாரையும் குறிக்கும். ஸோ அவங்களுக்கு முதியோர் இல்லம் போங்க, உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணிவிட்டு வாங்க. பண்ணிவிட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. ஆசீர்வாதம்னு சொல்லும் போது ஞாபகத்துக்கு வருது, டக்குனு இதையும் சொல்கிறேன். ஆசீர்வாதம் எல்லாருக்காலையும் போயிட்டு பொசுன்னு வந்துடாதீங்க. ஏன்னா உங்களோட கர்மா வந்து அவங்கள தாக்கும். அது அந்த கர்மாவை ஏற்றுக்கிற குருமார்கள் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. தாய் தந்தைக்கு கர்மா கட்டுப்படாது. தாய் தந்தை காலில் கண்டிப்பாக விழணும். சும்மா போயிட்டு எல்லாருக்காலையும் விழுந்துட்டு இருக்காதிங்க. அது விழுந்ததுன்னா உங்கள் கர்மா அவங்கள தாக்கும். அவங்களோட நல்லதை நீங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எடுத்துப்பீங்க. அதை அவங்க தாங்குகிற சக்தி, அதை அவங்களால அதை கிரகிச்சுட்டு அதை இதுவாக மாற்றிக்க முடியும்னா, புண்ணியமாக மாற்றிக்க முடியும்னா நீங்கள் தாராளமாக விழலாம். இப்போ சபரிமலை காலம், இந்த டயத்தில் வந்தீங்கன்னா அது ஐயப்பனுக்கு விழுறது தவறு கிடையாது. மற்றபடி போயிட்டு எந்த டைமும் ஒருத்தவங்களை பார்த்துட்டு அவங்க காலில் விழுந்துக்கிட்டே இருக்காதிங்க. அது அவங்கள பாதிக்கும், நம்மளை பாதிக்காது. நம்மளுக்கு கர்மா கழியன்னு வச்சுங்க, நம்ம அடுத்தவங்களுக்கும் நல்லதுன்னு நினைக்கணும்ல, அதனால் சொல்கிறேன். ஸோ கூடுமான வரைக்கும் எல்லார் கால்லையும் ஆசீர்வாதம் வாங்குறது நன்மை தான். அது குறிப்பறிஞ்சு பார்த்து வாங்குங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதுவும் ஒரு இது. ஸோ இப்போதைக்கு நான் இதோடு முடிக்கிறேன். என்னோடய மொபைல் நம்பர், அந்த மந்திரங்கள் நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். ஸோ பார்த்து பயனடைங்க. இதை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து குழந்தை பாக்கியம் எல்லாமே இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் போயிட்டு இது சேரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அவங்க பலன் அடைஞ்சாங்கன்னா எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். நான் அது நேற்றோட வீடியோ போட்டிருக்கேன். அது யூடியூப்பில் இருக்குது, வாட்ஸ்அப்பில் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் இருக்குது. கமெண்ட்ஸில் கொடுத்துருப்பேன் ஃபுல் வீடியோ, அதையும் போய் பாருங்கள். ஏன்னா அதில் முக்கியமான ஒன்று சொல்லியிருப்பேன், பிரபஞ்சத்து கூட நேரடியாக எப்படி கனெக்ட் ஆகிறதுன்ட்டு. ஸோ அதுவும் பார்த்து தெரிஞ்சுங்க. ஆகாயம்தான் வந்து குருவை குறிக்கக்கூடியது பஞ்சபூதத்தில். ஸோ அதனால தான் வந்து அந்த பலூன் பரிகாரம் சொன்னேன். அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். உங்கள் சங்கல்பத்தை வச்சு பலூனை பறக்க விடுங்க. கர்ப்பப்பை கலர்லேயே இருக்கும் அந்த பலூன், வாங்கிக்கோங்க. ஒயிட்டும் அந்த ஒரு மாதிரி சாண்டல் கலர் மாதிரி இருக்கும். அந்த பலூன் வாங்கிட்டு மஞ்சள் கலர் ஸ்கெட்சில் எழுதுங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதை வேண்டிட்டு 2 பேரும் பறக்க விடுங்க. குரு உரையில் பண்ணலாம், இல்லை எப்போ டைம் கிடைக்குதோ பண்ணுங்கள். 2 பேரும் எப்போ ஒன்றா இருக்கீங்களோ அப்போ பண்ணுங்கள். ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு போகலாம், ஈவினிங் வந்ததுக்கப்புறம் பண்ணலாம், நைட்டு பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ரிசல்ட்டு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் ரீச் அவுட் பண்ணி சொல்லுங்கள். அப்போ தான் எந்தெந்த பரிகாரம் எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு தெரியும். குறிப்பாக இதை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க, அதுதான் முக்கியம். எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கு போய் ரீச் ஆகட்டும். நன்றி, வணக்கம். இன்றைக்கி வீடியோ கிளைமேட் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. வீடியோ கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. தேங்க்ஸ்.